Hi, this is Anvika. இன்னைக்கு டே 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி வே டு ட்ரா லீவ்ஸ். டே 1 கிளாஸ்ல நம்ம 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துருந்தோம். என்னன்னா லைன்ஸ், ஸ்பைரல், டாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள், அப்புறம் அம்ஸ். இந்த அஞ்சுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அஞ்சுமே இல்லாம நம்மளால மெஹந்தி போடவே முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி லீவ் டிசைன் இல்லாம நமக்கு எந்த ஒரு பிரைடல் டிசைனும் வராது மெஹந்தியில. கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு பாயிண்ட்ல லீப் டிசைன் ஆட் ஆயிருக்கும். அந்த லீப் டிசைனை எவ்வளவு சிம்பிளா ஈஸியா நான் உங்களுக்கு போடுறது நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நம்மளோட அந்த 5 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் தெரியுங்களா? 5 டிசைன்ஸ். அந்த டிசைன்ஸ்ல இருந்தே தான் இதுவும் லீவ்ஸ் வர மாதிரி இருக்கும். இப்ப உங்களுக்கு எப்படி ஈஸியா இந்த லீவ்ஸ் வரையறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் கூட வேண்டாம் உங்களுக்கு. இந்த லீவ்ஸ் ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். நம்பர் 1 டாட். உங்களுக்கு ஆல்ரெடி டாட் சொல்லியிருக்கேன். இந்த டாட் வச்சுட்டு ஒரு லைன் அதே மாதிரி மேல லைட்டா உங்களுக்கு தெரியுதா லீவ்ஸ்? திரும்ப உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். டாட், கீழே லைட்டா ஒரு லைன், மேல லைட்டா ஒரு லைன். அவ்வளவுதான். லீவ்ஸ் ரொம்ப சிம்பிள். பட் எல்லாரும் ஃபாஸ்டா போடும்போது அதை பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா தெரியும். பட் லீவ்ஸ் கத்துக்கிறது ரொம்ப 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 சிம்பிள். திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு லீவ்ஸ் வரைஞ்சு காட்டுறேன். லீவ்ஸ் எப்படி நீங்க கஸ்டமர் ஹேண்ட்ல போடணும்ன்றத வரைஞ்சு காட்டுறேன். இப்ப பாருங்க. டாட், லைன், மேல லைட்டா, டாட், லைன், மேல லைட்டா. உங்களுக்கு தெரியுதா? நீங்க எப்பயுமே எந்த ஒரு ஒர்க்குமே ஃபாஸ்டா கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா மிஸ்டேக் ஆகும். இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணீங்கன்னா லீவ் போடுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இப்ப இன்னொரு மெத்தட்ல சொல்லி தரேன். நீங்க இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல் லீஃப். இது பாக்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு செரி டிசைன் மாதிரி இருக்கும். அந்த முனையில நம்ம இழுக்க வேண்டாம். லீஃப்லயே நிறைய மாடல்ஸ் இருக்கு. பட் எல்லாத்துக்குமே பேசிக் பாத்தீங்கன்னா இதுதான். ஸ்லோவா அழகா கீழே லைட்டா எடுத்து விட்டுருங்க. ஓகே, இது ஒரு மாடல் லீஃப். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லீஃபையே நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி சில இடத்துல பாக்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த பாக்ஸஸ் அப்ப இந்த லீஃப் நமக்கு யூஸ் ஆகும். இப்ப பாருங்க, நடுவுல டாட் வச்சுட்டோமா? அதே தான் லீஃப் மாதிரி மேல லைட்டா கீழே. நடுவுல பாக்ஸ் வச்சுட்டோமா? டாட் வச்சு முடிச்சுட்டு அந்த பாக்ஸ்ல மேல கீழே. அதேதான் இங்கேயும் டாட் வச்சுட்டு மேல கீழே. ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும்தான். அந்த டாட் நம்ம லைட்டா கீழே மேல, டாட் லைட்டா கீழே மேல, லைட்டா கீழே மேல. இப்ப தெரியுங்களா? இந்த டிசைன் நம்ம பாக்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்டார்ட் டிசைன் கூட இந்த டிசைன் யூஸ் பண்ணலாம். ஒரு இடத்துல மேல கிராஸ் வந்து அந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? அப்ப கூட நம்ம டிசைன் யூஸ் பண்ணலாம். சோ இந்த டிசைன் பாத்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். சோ இந்த டிசைன் என்ன பண்ணனும்னா நல்லா பிராக்டீஸ் பண்ணிக்கணும். இப்போ லீஃப்ல இன்னொரு மாடல் போட்டு காட்டுறேன். அதுல மோஸ்ட்லி லைன்ஸ் வரும். ஓகேங்களா? நல்லா டிசைன் பண்ணிக்கோங்க. இது பாருங்க, லைன் போட்டுட்டு இது உள்ள லைன்ஸ் வரும். நம்மளோட ஹேண்ட்ல நம்மளோட கோன் போய் டச் பண்ண கூடாது. டச் பண்ணாம போட்டீங்கன்னா நீட்டா அழகா வரும். இந்த சைடு ஃபில் பண்ணிக்கலாம். இது ஒரு லீஃப் மாடல். ஆக்சுவலி ஃபில் பண்ணும் போதும் நம்ம இந்த மாதிரி இப்படி 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 ஃபில் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரெயின் அதிகமா பிடிக்காது. அதுக்கு பதிலா அது மேல டிரா பண்ணணும். நம்ம இப்படி கண்டினியூட்டியா வரைஞ்சீங்கன்னா இது ஒரு மாடல் லீஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு மாடல் லீஃப் நான் உங்களுக்கு சொல்றேன். அது ஸ்பைரல் யூஸ் பண்ணி. ஸ்பைரல் யூஸ் பண்ணி இந்த இடத்துல பாருங்க, நல்லா லாங்கா நல்ல பெரிய டாட்டா வச்சுட்டு அப்படியே லைட்டா எடுத்துட்டு இது கூட ஜாயின் பண்ணும்.
லாங்கா பெரிய டாட் வச்சுட்டு லைட்டா வந்து இது கூட சொல்லிக்கணும். திரும்ப அதே மாதிரிங்க. இது வந்து எப்படி உங்களுக்கு ஈஸியா போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி நீங்க லீவ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். முடிச்சுட்டு இந்த இடத்துல லைட்டா பாருங்க, லைட்டா எட்ஜ்ல மட்டும் இழுத்து விட்டுட்டீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் லீஃப் வந்துருச்சு. இந்த லீஃபை நீங்க எப்படி போகணும்னு இப்போ வந்து இந்த வீடியோல இருந்து கத்துட்டு இருப்பீங்க. இந்த லீஃபை நீங்க ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே வந்துடும். இப்ப நான் சொல்லி கொடுத்த மெத்தட்ல நீங்க இந்த லீவ்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே லீவ்ஸ் கத்துப்பீங்க. இதே மாதிரி என்னோட டே 1 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். அதையும் இந்த லீவ்ஸையும் நீங்க ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல வந்து இன்னும் நிறைய இம்பார்ட்டன்டான மெகந்தி டிப்ஸ் பிளஸ் நீங்க ஈஸியா மெகந்தி கத்துக்கிறதுக்கு நிறைய டிசைன்ஸும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். நீங்க இதே மாதிரி கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வந்து வீடியோஸ் அந்த மெகந்தி கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. திஸ் இஸ் அன்விகா ஸ்பார்க்கிள். பாய்.